அஸ்மத் குருபியோ நமக. திருமழிசை ஆழ்வாருடைய நான்முகன் திருவந்தாதில இன்றைய பாசுரம் 63வது பாசுரம். முந்தின பாட்டில் அறிவில்லாதவர்கள் செயலை சொன்னார் ஆழ்வார். தமக்கு ஏற்றம் என்ன என்பதை இந்த பாட்டில் தெரிவிக்கிறார். அதாவது சென்ற பாட்டில் பிறருடைய தாழ்வை கண்டு பரமபுருஷனை வணங்குகிறார்கள் இல்லையே என்று வருந்தினார். இந்த பாட்டில் ஆரானும் ஆதானும் செய்ய அகலிடத்தை ஆராய்ந்து அது திருத்தலாவதே அப்படின்னு பெரிய திருவந்தாதில நம்மாழ்வார் 25வது பாசுரத்தில் சொன்ன மாதிரி நெஞ்சை அவர்களிடமிருந்து மீட்டு மறுபடியும் தான் பெற்ற தன்மையை பேசி சந்தோஷப்படுகிறார் சுவாமி. தரித்திருந்தேனாகவே தாரா கணப்போர் விரித்துரைத்த வெண்ணாகத் துன்னை தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தும் போக்கினேன் போது. நட்சத்திர கணங்களின் சஞ்சாரத்தை ஜோதிஷ நூலாக விவரமாக வெளியிட்டவன் எம்பெருமான். எதிரிகளுக்கு வெம்மை மிக்கவன் எம்பெருமான். அந்த எதிரிகளுக்கு வெம்மை மிக்கவனுமான ஆதிசேஷனுக்கு அந்தராத்மியாக உன்னை அனுசந்தித்து அந்தராத்மாவாகிய உன்னை எம்பெருமானை அனுசந்தித்தும் ஏடுகளில் உன்னை பற்றி எழுதியும் அப்படி எழுதியவற்றை படித்தும் பலரிடம் நல்ல விஷயங்களை பகவத் விஷயங்களை உன் குணானுபவத்தை உன் லீலைகளை கேட்டு உணர்ந்தும் வணங்கியும் ஆராதனம் செய்தும் நான் காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இவ்வாறு நான் செய்வதால் உண்மை நிலை பெற்றேன் என்கிறார் சுவாமி. அதாவது இந்த பாட்டில் தான் பெற்ற நன்மையை பேசி உகக்கிறார் சுவாமி. தாராகணம் அப்படின்னா தாரை அப்படின்னா ஸ்டார். நட்சத்திர கணங்கள், நட்சத்திர கணங்களினுடைய போர் சஞ்சாரத்தை விரித்து உரைத்த ஜோதிஷ சாஸ்திரத்தின் மூலம் விஸ்தாரமாக வெளியிட்டவன் எம்பெருமான். இல்லை, அந்த விஸ்தாரமாக வெளியிட்ட திருவனந்தாழ்வான் அப்படின்னு சொல்லலாம். விஸ்தாரமாக வெளியிட்ட வெண்ணாகத்து உன்னை எதிரிகளுக்கு வெம்மை மிக்கனுமான திருவனந்தாழ்வானுக்கு அந்தராத்மாவாகிய உன்னை தெரித்து அனுசந்தித்து எழுதியும் வாசித்தும் எழுதினியவற்றை படித்தும் கேட்டும் பலரிடம் பாகவதோத்தமர்களிடம் ஆச்சாரியர்களிடம் எழுதின அந்த சிரவணம் பண்ணியும் கேட்டும் வணங்கி நமஸ்காரம் பண்ணியும் வழிபட்டும் பூஜை செய்தும் ஆராதனம் செய்தும் பூஜித்தும் போது போக்கினேன், காலத்தை கழித்து கொண்டிருக்கிறேன். ஆகவே இப்படி செய்ததனால் தரித்திருந்தேன், நான் சத்தை பெற்றிருந்தேன், நான் உண்மை நிலையை அடைந்தேன், நான் இந்த நிலையை உண்மை நிலை பெற்றேன் என்கிறார் சுவாமி. தாராகண போர் விரித்துரைத்த வெண்ணாகத் துன்னை நட்சத்திர கணங்களின் போக்கை கதியை சஞ்சாரத்தை ஜோதிஷ சாஸ்திரம் மூலமாக விஸ்தாரமாக சொன்ன திருவனந்தாழ்வானாகிற உன்னை, திருவனந்தாழ்வானுக்கு அந்தராத்மாவாயிருக்கும் உன்னை, எண்ணாகத் துன்னை என்ற ஆராய்ச்சிக்காரர் ஒருவர் ஆழ்வார்கள் காலநிலை என்னும் புத்தகத்தில் பாடத்தை மாறுபடுத்தி வீண் ஆராய்ச்சிகள் செய்திருப்பது ஆச்சாரிய ஸ்ரீ சூக்திக்கு விருத்தம். அதனால் அது அநாதரிக்கத்தக்கது. எண்ணாகத்துன்னைன்னு சொல்லக்கூடாதான், விரித்துரைத்த வெண்ணாகத்துன்னை. தெரிந்து அறிந்து அனுசந்தித்து தரித்து விரித்து என்றதோடு எதுகையோட வந்திருக்கிறதுக்காக ஒத்திருப்பதற்காக அப்படி தெரிவித்து உபதேசித்து என்று சொன்னால் இருந்தால் கூட தெரித்து எழுதி வாசித்தும் கேட்டும் என்ற கிரமத்தை பற்றுவதற்காக அனுசந்தித்து என்ற பொருள் சுவை. அனுசந்தித்து ஆச்சாரியவரியரால் அங்கனமே அருளி செய்யப்பட்டது. தெரித்து முதலில் மனசிலேயே அனுசந்தித்து எழுதி பிறகு அந்த மனசிலே ஏற்பட்ட அந்த அர்த்தங்களை நூல்களாக எழுதி வாசித்து தாமும் பிறருக்கு எழுதிய செவிக்கினிய செஞ்சொற்களை படித்து சகாரத்திலே
படிக்கச் செய்வதையும் கூட்டிக் கொள்கிறது. அதாவது தெரித்து எழுது வாசித்தும் அந்த போட்டதுனால அவளோட சேர்ந்து வாசித்து செஞ்சொற்களை படித்து கேட்டும் முதலாழ்வார்கள் போன்ற மகான்கள் அருளி செய்தவற்றை கேட்டும் தம்முடைய சிஷ்யர்களுக்கு உபதேசித்த அவர்களை கேட்கச் செய்தேயும் வணங்கி நாம் இவ்வளவு அறிவுடையோம் என்னும் கர்வமில்லாமல் அதுவும் அவனது இன்னருளே என்றறிந்து மமகாரமற்று நான் எனது என்று இல்லாமல் அவன் திருவடிகளிலே வணங்கி வழிபட்டும் பூசித்தும் மனோவாக்காயங்களால் அவனை ஆராதனம் செய்தும் வழிபட்டும் என்றும் பூசித்தும் என்றும் 2 பதங்களை உபயோகிக்கிறார். தனக்கு பகவதாராதனமே பிரதானமாக பொழுதுபோக்காய் இருந்தது என்று உணர்த்துகிறார். போக்கினேன் போது ஆத்மோ ஜீவனார்த்தமாக செய்ய வேண்டுவது ஒன்றுமே இல்லை. திருத்தலாம் அளவும் பிறரையும் திருத்தியாகிவிட்டது. திருந்தவர்கள் திருந்தி விட்டார்கள். இனி இங்கிருக்கும் நாள் நல்ல போதாக போக்க வேண்டும், அவ்வளவுதான். அதை இந்த காரியங்களால் போக்கினேன். ஆகவே தரித்திருந்தேன். ஆகையினால் மிக கொடிய இந்த சம்சாரத்திலிருந்து சத்தை பெற்றிருந்தேன். அன்றைக்கே இவற்றை செய்தது எதற்காக? நான் தரித்திருந்துவேன், உண்மை நிலையை அறிவதற்காக, தரித்திருந்தவன் ஆவதற்காக, சத்தை பெறுவதற்காக தெரித்தெழுது வாசித்தும் கேட்டும் வணங்கி வழிபட்டும் பூசித்தேன் போக்கினேன் போது அப்படின்னு ஆச்சரியமா அனுபவிக்கலாம். அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மே.